வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட்டு மோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சத்தான துவையல் தான். ஈஸியான சத்தான துவையல். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் ரிச் அயன் இருக்குது. இது தோல் உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாத்துலேயுமே நம்ம தோல் உளுந்து சேர்த்து அரைக்கிறது நல்லது. லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இல்லை, மூட்டு வலி, முதுகு வலி, பேக் பெயினுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஜென்ஸுக்கும் கொடுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லது தான். கருப்பு உளுந்து, தோல் உளுந்து, காஞ்ச மிளகாய் 3, இது ஒரு அரை கிண்ணம், அதேமாதிரி 2 ஸ்பூன் இருக்கும். அதுமாதிரி இஞ்சி பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஹெல்த்தியான ஒரு துவையல் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். ஒரு கோல்டன் ப்ரௌனாக வறுபடணும். இதுலேயே கடலை பருப்பும் போட்டுக்கலாம். நம்ம இதுவும் வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன துண்டு புளி, அதே மாதிரி ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதில் ஹீட்டில் கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். நல்ல ஹெல்த்தியான ஒரு சிம்பிளாக செஞ்சாலும் அவ்வளோ ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு இதில் நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு செஞ்சு கொடுத்தா சின்ன குழந்தைலேருந்தே நம்ம பழக்கிடணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. செஞ்சு பாருங்கள். இப்போ வறுபட்டுடுச்சு. இதில் நம்ம சூப்லேயே நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் போட்டுறேன். அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சீட்டில் வறுபட்டுட்டு அரைச்சிட்டா நம்ம துவையல் ரெடிங்க. ஹெல்த்தியான துவையல் ரெடி. எதுக்கு போட்டேன். இப்போ நம்ம துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாங்களா? கொஞ்சம் ஆறினோடனே துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.